ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரேவதி விஷயத்துல நம்ம மான மரியாதைக்காக நாள் கடத்துறது நல்லதுன்னு தோணலங்க. அத்தை கொடுக்கற பணத்தை வாங்கி முதல்ல ரேவதிக்கு ஆபரேஷன் பண்ணி அவளை காப்பாத்துவோம். மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்க. என்னங்க சொல்றீங்க? பணத்தை வாங்கிக்கலாமா? சரியாகுது. சந்தோஷங்க, வாங்க. அத்தை, உங்க புள்ள சரின்னு சொல்லிட்டாரு. சரி ஆதிர, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபு. ஆனா ஒரு விஷயம் சித்தி, இப்ப நீங்க குடுக்கற பணத்தை நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா பணம் வந்ததும் கண்டிப்பா அதை நாங்க திருப்பி கொடுப்போம். நீங்க வாங்கி அடமான வச்ச நகையை மீட்டுருங்க. அதுக்கு என்ன, அப்படியே பண்ணிடலாம். மணிமேகலை மேடம் வாங்க. இரு பிரபு, பணத்தை வாங்கிட்டு வரேன். சின்ன இன்னும் ஆளை காணோம். இவ வரதுக்குள்ள இவங்க பணத்தை கொடுத்துருவாங்க போலயே. அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது. இந்த பிரபு, இதுல நீ கேட்ட 5 லட்சம் இருக்கு. ஆதர கிட்ட கொடுங்க சித்தி. இல்ல, நீங்களே உங்க கையால வாங்கிக்கோங்க அத்தை. நீங்களே உங்க பிள்ளை கொடுத்துருங்க. இந்த பிரபு வாங்கிக்கோ. யார் வாங்கினா இப்ப என்ன, எல்லாம் ஒண்ணுதானே. அது கரெக்ட் தான். மம்மி நிறுத்துங்க. வேல்விழி, நீ எதுவும் பேசாத. உனக்கு வீட்டுக்கு வந்ததும் இருக்கு. நீ இப்படி பண்ணதுக்கு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை டாடியே கொடுப்பாரு. அதனால உன்கிட்ட எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. டேய், நீ என்னோட லைஃப் லாங் எதிரி. அதனால எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நீ ரொம்ப ரொம்ப ரோஷக்காரன், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறவன்னு உன்னை பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ பணத்துக்காக இப்படி கேவலமா இறங்குவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வேல்விழி, ஏய், உங்க 2 பேருக்கும் வெக்கமா இல்ல? பணம் வேணும்னா நீங்க 2 பேரும் என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? கீழ்த்தரமா என்ன வேணாலும் செய்வீங்களா? ஏய், யார பார்த்து என்ன சொன்ன? ஏய், சும்மா கத்தாத. உனக்குலாம் கொஞ்சம் கூட சூடு சொரணையே இல்லையா? எங்க வீட்டுக்கு வந்து என் டாடி கால்ல விழுந்து பணம் வேணும்னு பிச்சை கேக்குற மாதிரி கேட்ட. ஆனா என் டாடி உனக்கு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாம என் மம்மிக்கு போன் பண்ணி பணம் கேக்குறியே, உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? அவங்க குடுக்கற பணத்தை கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம கையை நீட்டி வாங்க போறியே, உனக்குலாம் அசிங்கமாவே இல்லையா? வேல்விழி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருடி? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இவன் என் அக்கா பையன், நான் பெத்தெடுக்காத என்னோட புள்ள. என்கிட்ட இவன் பணம் வாங்குறதுல எந்த வெக்கமும் இல்ல, அசிங்கமும் இல்ல. என்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு அத நியாயம் வரப்படுத்தி பேசுறியா? எதுடி திருட்டுத்தனம்? எது திருட்டுத்தனம்? என் அம்மா எனக்கு போட்ட நகைய ஏன் புள்ளைக்கு நான் அடகு வச்சு கொடுக்கறேன். இதுல எங்க இருந்துடி திருட்டுத்தனம் வந்துச்சு? உன் அம்மா உனக்கு போட்ட நகை எனக்கு வர வேண்டியது. அதுக்கு உரிமைப்பட்டவன் நான் தான். அதுவும் எனக்கு தெரியாம யார் யாருக்காகவோ அடமானம் வச்சு பணத்தை குடுக்கறியே, இதுக்கு பேர் என்ன? வேல்விழி,
உனக்கு சேர வேண்டிய உன் அம்மாவோட நகையெல்லாம் எங்கேயும் போயிடாது. கூடிய சீக்கிரம் நாங்க பணத்தை புரட்டி நாங்க அத்தையோட நகை எல்லாத்தையும் மீட்டு கொடுத்துருவோம். யாரு நீ மீட்டு கொடுக்க போறியா? ஊரு புறா நீ உன் புருஷனும் கடன் வாங்கி வச்சுட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்திட்டு தெரியறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? போது நிறுத்து வேல்விழி. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் பாத்துக்கோ. பிரபு ஒன்னும் எனக்கு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த நகையை எப்படி மீட்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஆதிர சொன்ன மாதிரி எனக்கு அப்புறமா இந்த நகை உனக்கு தான் வந்து சேரும். இப்ப நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படியெல்லாம் போக முடியாது. அப்படின்னா நின்னு வேடிக்கை பாரு. பிரபு இந்தா, இது என்னோட பணம். இத நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். இதை யாரும் தடுக்க முடியாது. வாங்கிக்கோ பிரபு, இந்தா. ஏய், உன் உடம்புல கொஞ்சம் நஞ்சமாவது மானம் ரோஷம் ஓடிட்டு இருந்தா அந்த பணம் உன் கையிலேயே படக்கூடாது. பிரபு அவ கிடக்குறா, அவளுக்கு என்ன தெரியும்? இந்த பணத்தை வாங்காம நீ கோச்சுக்கிட்டு போய் கஷ்டப்படணுங்கிறதுக்காக தான் அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அவ பேச்ச நீ பெருசா எடுத்துக்காத. இந்த பணத்தை வாங்கிக்கோ, இந்தா. இல்ல சித்தி, வேணாம். இதுக்கு மேலே நான் இந்த பணத்தை வாங்கிட்டேன்னா நான் செத்ததுக்கு சமைச்சித்தி. பிரபு அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. மானம் மரியாதை எல்லாமே போச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறது என் உயிர் மட்டும்தான். அதுவும் போகணும்னு நினைக்கிறீங்களா சித்தி?